நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்துல திரு விஜய் அவர்கள் அறிமுகமானார்ல, அப்போ திமுக போய் எதிர்த்துச்சு அப்படியா? இல்ல. நீங்க ரசிகன்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க, அப்போ உங்களை வந்து எதிர்த்தாங்களா? இல்ல. நீங்க தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா போட்டப்போ யாராவது உங்களை வந்து எதிர்த்தாங்களா? இல்ல. துப்பாக்கியில இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் போய் சித்தரித்தீர்கள், அப்பொழுது எதிர்த்தார்களா? படம் பண்றாரு, என்னத்தையோ பண்டு போட்டு மாட்டாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், கத்தி திரைப்படத்தில் நீங்கள் நேரடியாக 2G ஊழல்னே சொன்னீங்க, அப்ப கூட உங்களை என்ன செய்யல. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஊழல்னு சொல்லிட்டு தாங்க, நான் எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு. நீங்க அதுக்காக வருத்தம் தெரிவிச்சீங்களா? மன்னிப்பு கேட்டீங்களா? இல்ல. எதுவும் இல்ல. திமுக உங்களை எங்கேயுமே எதுவுமே பேசல. நீங்க கட்சின்னு ஆரம்பிக்கிறீங்க. கட்சி ஆரம்பிச்ச உடனே உங்களை பேசினாங்களா? இல்ல. கட்சி ஆரம்பிச்ச உடனே போய் பத்திரிகையாளர்கள் போய் உதயநிதி எல்லாம் கேட்கும்போது வாழ்த்துக்கள் சொன்னாரா? ரைட்டு. கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க? மேடையா திமுக டெய்லி திட்டினீங்க. சரி, யாரோ எவரோ திட்டினாருனாலும் அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, விட்டு போயிருவாங்க. நீங்களே மேடை போட்டு என்ன சொன்னீங்க? சிஎம் அங்கிள், ஸ்டாலின் சார் அங்கிள் அப்படிலாம் சொன்னீங்க. அப்பவும் அவங்க என்ன சொல்லல. திருப்பி நீங்க திட்டினீங்க, சொல்லல. கரூர்ல 41 பேர் செத்தான், நீ கிளம்பி மின்னல் வேகத்துல வாமா மின்னல் மாதிரி ஓடி வந்து பனையூர் பங்களால படுத்து தூங்கிட்ட. நைட்டோட நைட்டா அங்க களத்துல போய் நின்னவர் முதலமைச்சர், வெளிநாட்டு பயணத்தை ரத்து செஞ்சுட்டு வந்தவர் துணை முதலமைச்சர். அப்பவும் அவங்க இந்த விஜய் தான் காரணம்னு மலிவான அரசியல செய்யல. எந்த தலைவனும் இப்படி சாகிறத விரும்ப மாட்டான்னு சொன்னாரு. பட் நீ கேவலமா அரசியல் பண்ண, இது திமுகவின் சதின்னு மிக இழிவா கேவலமா ஒரு அரசியல் பண்ண. அப்பவும் அவங்க பொறுமையா போனாங்க. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.